நாகர்கோவில் சிறை கைதி சபரிவர்மன் வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இந்த சம்பவத்தில் இந்த வழக்கு விசாரணை தற்போது எந்த நிலையில இருக்கு? தற்போது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இனி எப்படி நகரும்னு எதிர்பார்க்கலாம்? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் கைது செய்யப்பட்டார். தென்காமரைக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் நாகர்கோவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். நாகர்கோவில் சிறைச்சாலையில் தொடர்ந்து அவருக்கு 3 வார்டன்களும் அதேபோன்று கைதிகளும் கொடுத்த துன்புறுத்தல் கொடூர தாக்குதல் காரணமாக உயிரிழந்தார். அவருடைய பிரேத பரிசோதனையில் உடலின் பல பாகங்கள் 19 காயங்கள் காணப்பட்டன. இது தொடர்பாக குடும்பத்தினரின் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு 3 வார்டன்களும் அதேபோன்று 8 கைதிகளும் கைது செய்யப்பட்டு 3 வார்டன்கள் தற்போது நாங்குநேரி சிறையிலும் 8 கைதிகள் பாளையங்கோட்டை சிறைச்சாலையும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணை தமிழ்நாடு போலீசாரால் தனிப்படை மூலம் விசாரணை நடைபெற்று வருகின்ற சூழல்தான் தற்போது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆயினும் அந்த வழக்குடைய கோப்புகள் தொடர்பான ஆவணங்கள் எதுவும் இதுவரை நாகர்கோவில் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தற்போது விசாரித்து வருகின்ற நேசமணி நகர் போலீசாருடைய விசாரணையில் இருக்கின்ற அந்த கோப்புகள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குடும்பத்தாரால் சில சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது அந்த கொடூரமாக துன்புறுத்தப்பட்டாலும் அவருடைய சாவுக்கு அந்த காயங்கள் காரணம் அல்ல என அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூறியிருந்தாங்க. அப்போ எப்படி செத்தாருங்கிற கேள்வி அதுக்கு முன்னாடி இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக சபரிவர்மனுடைய செல்போன் போலீசார் அதுல சில ரகசியங்கள், அதாவது காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்து லஞ்சம் வாங்கியதும் அது தொடர்பான ரகசியங்கள் இருந்ததாகவும் சபரிவர்மனுடைய குடும்பத்தினர் கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில அந்த செல்போன்ல என்ன இருக்குங்கிற விஷயம் இதுவரைக்கும் வெளியே வரல. அதனால அது சம்பந்தமான விசாரணையும் இனி சிபிசிஐடி விசாரிக்கும் போது இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த சிபிசிஐடி மாற்றப்பட்டிருப்பது இந்த விசாரணை அடுத்த கட்ட விசாரணையில் இன்னும் கூடுதல் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.